வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறைக்கு கீழே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செவிலியர். இதுக்கு வந்து நீங்கள் டிஜிஎன்எம் அதாவது செவிலியர் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் 59. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 18,000 கொடுக்குறாங்க. அடுத்தது பல்நோக்கு உதவியாளர். இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணதோட மட்டும் இல்லாமல் பல் மருத்துவரோட வேலை செஞ்சதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் 59 தான். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 30,800 கொடுக்குறாங்க. அடுத்தது மூணாவது போஸ்ட் ஊர்தி ஓட்டுநர். இதுக்கு நீங்க 8th பாஸ் பண்ணிருக்கணும். 8th பாஸ் பண்ணதோட மட்டும் இல்லாம கனரக வாகன ஓட்டுநர் அதாவது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த லைசன்ஸ் நீங்க வச்சிருக்கணும். 2 வருட முன் அனுபவம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயமா உங்களுக்கு தேவைப்படுது. இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 59. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 13,500. அடுத்தது 4வது போஸ்ட் தரவு உள்ளீட்டாளர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு நீங்க பிஎஸ்சி சிஎஸ் படிச்சிருக்கணும், அதாவது இளங்கலை கணினி அறிவியல் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா முதுகலை கணினி பயன்பாடு பட்டய படிப்பும் படிச்சிருக்கலாம். அது கூட உங்களுக்கு டைப் ரைட்டிங் கட்டாயமா தெரியணும். தமிழ் அண்ட் ஆங்கிலத்துல டைப் ரைட்டிங் தெரியணும். ஸோ ரெண்டுமே நீங்க கத்துக்கிட்டு இருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் 59. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 30,500. அடுத்தது இணை இயக்குனர் நலப்பணிகள் திருச்சிராப்பள்ளி. இந்த இடத்துல ஒர்க் பண்றதுக்கான போஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் போஸ்ட் நுண்கதிர்வீச்சாளர் ரேடியோகிராஃபர். இதுல 2 வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க ரேடியாலஜி அசிஸ்டன்ட் அல்லது டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 59 தான். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 13,300 கொடுக்குறாங்க. அடுத்த போஸ்ட் ஆடியோமெட்ரிஷியன். இதுல ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு டிப்ளமோ இன் ஆடியோமெட்ரிஷியன் முடிச்சிருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 59. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 17,250. அடுத்தது ஸ்பீச் தெரபிஸ்ட். இதுக்கு டிப்ளமோ இன் ஸ்பீச் தெரபிஸ்ட் முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் 59. ஸ்டார்டிங் சேலரி 70,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆடியாலஜிஸ்ட். இதுக்கு டிப்ளமோ இன் ஆடியாலஜி முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் மெஜர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே சேமா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கான சேலரி வந்து 23,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது மருத்துவமனை பணியாளர். இதுல 2 வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க 8th பாஸ் பண்ணிக்கணும். தமிழ்ல எழுத படிக்க தெரியணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 8,500. அடுத்தது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர். இதுக்கும் நீங்க 8th பாஸ் பண்ணிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 8,500. அடுத்தது பாதுகாவலர். இதுக்கு நீங்க 8th பாஸ் பண்ணிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 8,500. அடுத்தது முதல்வர் அரசு தலைமை மருத்துவமனையில வந்து ஒர்க் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிசியோதெரபிஸ்ட். இதுக்கு நீங்க பிபிடி அல்லது பேச்சுலர் இன் பிசியோதெரப்பி முடிச்சிருக்கணும். இது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 13,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆய்வக நிபுணர் லேப் டெக்னீஷியன். இதுக்கு நீங்க டிப்ளமோ இன் மல்டி லேப் டெக்னீஷியன் டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 13,000. அடுத்தது மருத்துவமனை உதவியாளர் ஹாஸ்பிட்டல் அட்டெண்டர். இதுல 2 வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க 8th பாஸ் பண்ணிருக்கணும், எழுத படிக்க தெரியணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 8,500. அடுத்த போஸ்ட் விபத்து பதிவு உதவியாளர். இதுக்கு வந்து நீங்க நர்சிங் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது நர்சிங் டிப்ளமோல முடிச்சிருந்தாலும் ஓகே தான். பட் அது கூட உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கட்டாயமா வேணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 11,200 கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து மாநகர் நல அலுவலர் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியில் ஒர்க் பண்றதுக்கான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் போஸ்ட் மருத்துவ அலுவலர். இதுல 2 வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க இளங்கலை மருத்துவ படிப்பு அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 60,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது மருத்துவமனை பணியாளர். இதுல 7 வேகன்சி இருக்கு. இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும், எழுத படிக்க தெரியணும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 8,500. அடுத்தது செவிலியர் போஸ்ட். செவிலியர் போஸ்ட்டுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து 18,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க டிஜிஎன்எம் அதாவது செவிலியர் பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். இந்த 2 குவாலிஃபிகேஷன் எது இருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட் எல்லாமே டெம்பரரி போஸ்டர்ஸ் தான். ஒரு 11 மந்த் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களாங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இது வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு உறுதிமொழி கடிதம் கொடுக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் 31/7/2024. ஸோ உங்களால் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் இதுக்கு ஒன்லி ஆஃப்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது தபால் வழியாக நீங்கள் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நேராக கொண்டு போய் கொடுக்கலாம். அது எந்த அட்ரஸ்ல கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ்கோர்ஸ் ரோடு, ஜமால் முகமது கல்லூரி அருகில், டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளி 620-020. தொலைபேசி நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க கட்டாயமா எழுதுங்க. நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த போஸ்டோட நேம் வந்து வெளியே கரெக்டா நீங்க கவரிங் லெட்டர்ல வந்து எழுதி கொடுங்க. ஸோ அப்பதான் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அவங்க அப்படித்தான் எழுத சொல்றாங்க மேக்சிமம்.
இந்த வந்து நீங்க நார்மல் போஸ்ட் அனுப்ப வேணாம், முடிஞ்ச வரைக்கும் ரெஜிஸ்டர் போஸ்ட்லயே அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா நேரா கொண்டு போய் கொடுங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷனை திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலகத்துல வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ அங்க போய் நீங்க வாங்கிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.